இங்கே ஹீரோ வந்து போலீஸில் கான்ஸ்டபிளாக இருக்காரு. ஃப்ரீ டைமில் பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனாலேயே ஒரு கச்சேரி குரூப்பில் சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் முக்கியமான ஃபைலை போலீஸில் கொடுத்து விட்றாங்க. அதை எடுத்துகிட்டு பஸ்ஸில் போனவர் 2 சின்ன பசங்க பாடுறதை தப்பாக பாடும்போது இவர் ஏன் இந்த மாதிரி பாடுறீங்கன்னு சொல்லி பஸ்ஸில் சண்டை போட்டு கீழே இறங்கினவர் அந்த ஃபைலை விட்டு வந்துடுறாரு. இதனாலே இவரை வந்து இந்த வேலையிலேருந்து தூக்கி ஒரு பெரிய ஜட்ஜு கிட்ட வந்து இவருக்கு வந்து ஃப்ளாஸ்க்கு வேலைக்கு அமுச்சு விட்டுறாங்க. ஃப்ளாஷ்க்கான அந்த ஜட்ஜுக்கு வந்து இவர் கார்டாக இருக்கணும். அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போல்லாம் போய் நின்று சல்யூட் அடிக்கணும். அவங்க வீட்லேயே பக்கத்துலேயே வரையும் வச்சுருப்பாங்க. எனி டைம் அவங்கள பார்த்து சல்யூட் அடிக்கிறதே அவருக்கு வேலையாக இருக்கும். அவரும் ரொம்ப இவரை ஸ்ட்ரிக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சில டைம் போலீஸ்காரங்களாம் இவரை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி கொத்தடிமையாக தாண்டா போகணும்னு சொல்லி. ஹீரோ கூட சேர்ந்து இன்னொரு போலீஸும் அப்பாயின் பண்ணியிருப்பாங்க ஜட்ஜை பார்த்துக்கிறதுக்காக. ஒரு நேரம் லீவ் போட்டால் கூட 36 மணி நேரம் தொடர்ந்து இவர் தான் வீட்டில் இருக்கிற மாதிரி ஆயிரும். இவருக்கு இதனால தூக்கமே இல்லாமல் போயிடுது. அந்த டைமில் இண்டிபெண்டன்ஸ் டே வருது. அப்போ அந்த ஜட்ஜோட டிரைவர் வந்து இந்த காரில் மாட்டிருன்னு சொல்லி தேசிய கொடியை கொடுக்குறாரு. இவரும் அந்த தேசிய கொடியை திருப்பி மாட்டினதுனால இவருக்கு பெரிய பிரச்சனையாயிருது. அந்த ஜட்ஜி இவரை கூப்பிட்டு திட்டுறதுக்காக வரும்போது இவர் அதை பார்த்து பயந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. வீட்டுக்கு போய் அழுதுட்டு இருக்காரு. இந்த வேலைக்கு நான் அதுக்கப்புறம் போக மாட்டேன், எனக்கு பாட்டு பாட தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜட்ஜும் மன்னிச்சு விட்டுறாரு. ஒரு நாள் காரில் இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த பக்கமாக ஒரு மாவோயிஸ்ட் குரூப் வந்து இவங்க 2 பேரையும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க.